இருந்து இப்ப சத்தம் வந்தது. எனக்கு துரோகம் செய்யறவங்களுக்கு கிடைக்கிற பரிசு எது தெரியுமா? அதுதான் மரணம். அங்கே நில்லுங்க, எங்க பக்கத்துல வராதீங்க. என்கிட்ட இந்த நாகமணி இருக்கா? சொல்றது கேளுங்க. அந்த விலை மதிப்பில்லாத பொருளை ஒழுங்கா எங்களுக்கு இப்ப கொடுத்துருங்க. இங்க பாரு ரோகிணி, நீ தேவையில்லாம என் கூட போட்டி போட்டுட்டு இருக்க. நல்லபடியா சொல்ற, கேட்டுக்கோ ரோகிணி. அந்த நாகமணியை என்கிட்ட கொடுத்துடு. இவங்க இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க ரோகிணி. ரோகிணி, நீ இங்கிருந்து தள்ளி போடு. சித்தார்த், என்ன ஆச்சு? அங்கேயே நில்லு ரோகிணி. மெடிமிக்ஸில் உள்ள இயற்கை மூலப்பொருட்கள் மற்றும் கிளிசரின் சருமத்தின் மேல் பரவி அதன் ஈரத்தன்மையை குறையாமல் பாதுகாக்கிறது. மெடிமிக்ஸ் கிளியர் கிளிசரின். எப்பவும் போல இந்த முறையும் வெற்றி எனக்கு, கெடுதல் பண்ணணும்னு நினைச்ச உனக்கு தோல்விதான். கிளம்புங்க ராய் பகதூர் ராஜ்வீர் சிங். இப்போ உங்களை உங்களுடைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிளம்புங்க. சீமா, இவங்க எல்லாரும் முன்னாடியும் நீ என்ன தோக்கடிச்சிட்டேங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா சரியான முறையில பார்க்க போனா நான் எதை தோத்தேனோ அது என்னோடதே கிடையாது. ஆனா நீ எதை தோத்தியோ, எதை இழந்தியோ அதை இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லியே ஆகணும்ல. இப்ப உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பொம்பளை மேல உங்களுக்கு கருணை வரும். அப்புறம் அவ புருஷன் மேல கோபம் வரும். பந்தயம் தெரியும்ல எல்லாருக்கும்? பந்தயம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சூதாட்டத்துல காசு வைப்பாங்களே அத பந்தயம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த பொம்பளையோட புருஷன் என்ன பண்ணான்னு? இவன் என் கூட ஒரு சூதாட்டம் ஆடுனான். அந்த ஆட்டத்துல அவன் காசுக்கு பதிலா அவனோட பொண்டாட்டிய பணையம் வச்சான்.
இந்த ஆளு அந்த ஆட்டத்துல இவன் பொண்டாட்டியை இழந்துட்டான். ஒருவேளை என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை வரலனா நீங்களே இவன் பொண்டாட்டி கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியா இருக்கா? ஆனா உண்மை இதுதான். அந்த சூதாட்டத்துல நான் இவன் பொண்டாட்டியை ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு தோத்தது நான் இல்ல சீமா. இன்னைக்கு தோத்தது உன்னோட போலியான இந்த உறவு. நீ ஜெயிச்சும் தோத்துட்ட. ஆனா நான் தோத்தும் ஜெயிச்சிட்டேன் சீமா. இவனை கூட்டிட்டு போங்க. இந்த காலத்துல யார் இப்படி எல்லாம் செய்வாங்க? சீச்சி, இப்படி கூட ஒரு கேடுகட்ட புருஷன் இருப்பானா என்ன? என் புருஷன்லாம் இந்த மாதிரி இருந்தான்னா அவர் கூட நான் ஒரு செகண்ட் கூட இருந்திருக்க மாட்டேன். பாவம், இவங்க அவங்க புருஷன் கூட எப்படிதான் வாழ்றாங்களோ. பெரிய ஆளுங்கெல்லாம் இப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. கிளம்புங்கப்பா, நம்ம வேலையை பார்க்கலாம். நீ இங்க வந்தது ஏன் கூட விளையாடுறதுக்காக. ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன் கூட விளையாட போறேன். அதுவும் அது மரணத்தோட விளையாட்டு. ஒருவேளை ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்தவும் தயாரா இருக்கேன். என்கிட்ட இருக்கிற விலை மதிப்பில்லாத பொருள், அதுக்கு முன்னாடி இந்த நாகமணி ஒண்ணுமே இல்ல. அதனால இதுதான் உனக்கு சரியா இருக்கும். இந்த நாகமணியை என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? இல்லைன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த நாகமணி உதவியால உன் புருஷனை நீ காப்பாத்திரலாம் நினைச்சியா? அப்படி நினைச்சா அது இப்பவே மறந்துரு. ஏன்னா உன் புருஷனை கொண்டு அவனை கண்டுபிடிக்காத இடத்துல மறைச்சு வச்சிருவேன். அதை தேட உனக்கு இந்த ஜென்மம் முழுக்க பத்தாது. அதுக்கப்புறம் அந்த நாகமணியை வச்சுக்கிட்டு உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இல்ல, ப்ளீஸ் சித்தார்த்த எதுவுமே செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். இப்போ நான் என்ன செய்வேன்? சித்தார்த், இந்த நாகமணியை விட உங்களோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. ரத்தமா ரத்தமா அம்மா தாயே, எங்க சந்தோஷத்தை திருப்பி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்தால எங்க பசங்களுக்கு எதிர்காலத்துல என்னென்ன கொடுக்க முடியும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் திரும்பவும் அடைஞ்சிட்டோம்மா. ஆனா இந்த போராட்டத்துல என்னோட நெருக்கமான உறவுகளை எல்லாம் இழந்துட்டோம்மா. செஞ்சு அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் செஞ்ச தப்பை திருத்திக்கிறேன். சீமாவோட மனசுல ஒரு புருஷன் மேல மனைவிக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கையை நான் திரும்பவும் கொண்டு வரணும். நீங்க எல்லாரும் ரொம்ப களைப்பா இருப்பீங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிம்மா.
அம்மா, எங்களால மிகப்பெரிய தப்பு நடந்துருச்சு. ஆமாம்மா, நாங்க உண்மையிலே குற்றவாளிங்க. அம்மா, எங்களை நீங்க மன்னிச்சிருங்கம்மா. பெரியத்தவங்க பெரிய பாட்டி, இவங்களோட தப்பை உணர்ந்துட்டாங்க. ப்ளீஸ் இவங்களை மன்னிச்சிருங்க. இவங்களால நடந்த தப்பு ஒருவேளை உன்னால நடந்து இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே நிச்சயமா நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்க்க போனா நீ பிரேம்க்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரிதான். உன் கூட எங்களுக்கு எந்த விதமான ரத்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இருந்தா கூட எங்க குடும்பத்துல நீயும் ஒரு பையன் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்க. நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். நான் துவண்டு போன நேரத்துல என்ன நீ பாத்துக்கிட்ட. எனக்கு என் மருமகளும் கிட்ட எந்த குறையுமே இல்ல. எனக்கு என்னோட சொந்த பசங்களே என்னை ஏமாத்திட்டாங்க. அவங்கள நான் எப்படி எல்லாம் வளர்த்திருப்பேன். சிரிக்க கத்து கொடுத்தேன், விளையாட கத்து கொடுத்தேன். ஆனா அவங்களே என்ன அழ வச்சுட்டாங்க. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒருத்தரோட கெட்ட குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்புன்னு. ஆனா என்னோட கெட்ட நேரம் தான் இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய கெட்டவங்களா மாறிக்கிட்டே வந்திருக்காங்கன்னு தெரிய வந்தது. இவ்ளோ புத்திசாலியான பசங்களுக்கு என்னோட மன்னிப்பு எதுக்காக இவங்களுக்கு தேவை? மாட்டேன், இவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆனா இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் கண்டிப்பா செஞ்சே முடிச்சிருவேன். உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு என்ன பங்கு இருக்கோ அதை நான் கொடுத்துருவேன். ஏன்னா அவரோட பசங்களுக்கு என்னைக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. எதை பத்தியும் அவங்க வருத்தப்படவும் கூடாது. அம்மா அவங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு தெரியணும். அப்புறம் உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னை உங்களை மன்னிக்க மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்ப நான் ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டேன். ஏன்னா இப்போ உயிரற்ற இந்த உறவுகளோட பாரத்தை இனிமே என்னால சுமக்க முடியாது. பெரியத்த சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. நம்முடைய வளர்ப்புல தான் ஏதோ குறை இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம பசங்க விசுவாசம் இல்லாம சுயநலவாதிகளா இருந்திருக்காங்க. அழாத சுஜாதா, அமைதியா இரு. எல்லாரும் நடந்துக்கிற விதத்தால பெரியத்த ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு பிரேம் பண்ண தப்பு பத்தியும் தெரிஞ்சதுன்னா அவங்க வேதனை இன்னும் அதிகமாயிடும். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கணும். இல்ல பெரியத்த, இந்த உண்மை உங்களுக்கு எப்பவுமே நான் தெரிய விட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், உங்களால நிச்சயமா இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியாது. முடிவு உன்னோட கையில தான் இருக்கு ரோஹிணி. இப்ப நீதான் முடிவெடுத்தாகணும். உனக்கு இப்ப அந்த நாகமணி தான் தேவையா, இல்ல உன் புருஷனோட உயிர் தேவையான்னு? என்ன
மன்னிச்சிடுங்க சித்தார்த். இந்த மணிக்காக நான் உங்களை இழக்க விரும்பல. இன்ஸ்பெக்டர் சார், வேண்டாம், ஷூட் பண்ணிடாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியுமா, எப்பவும் நாமளே உருவாக்கின உறவுகளையும் நம்பிக்கையையும் வலுக்கட்டாயமா நம்ம கையாலேயே உடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா அப்ப அதை உருவாக்கினவங்களுக்கு தான் மிகப்பெரிய கஷ்டம் உருவாகும். பெரியத்தை பெரியத்த உங்க முடிவு தப்பானது கிடையாது பெரியத்த. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரே ஒரு தடவை பவி அக்காக்கும் உமா அக்காக்கும் அப்புறம் சசிக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. பெரியத்த, இந்த விஷயம் உங்களுக்கும் நல்லாவே தெரியும். இந்த உலகத்துல எந்த பெத்தவங்களாலையும் தன்னோட சோகத்தையும் துக்கத்தையும் தாங்கிக்க முடியும். ஆனா அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நிச்சயமா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது பெரியத்த. அப்புறம் இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாமே அவங்க குழந்தைங்களுக்காக மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. இவங்க சித்திக்கு துணை போனாங்கன்னா அது எல்லாமே அவங்க குழந்தையோட காரணத்துக்காக தான் இருக்கும் பெரியத்த. இல்ல சீமா, இந்த விஷயத்துல நான் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேன். நீ அவங்களுக்காக என்கிட்ட பேசாத. இல்ல பெரியத்த, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒண்ணும் பேசல. நீங்க தயவு செஞ்சு கோவப்படாம கொஞ்சம் விட்டு கொடுத்த. அவங்க கண்கள்ல வர கண்ணீரை பாருங்க பெரியத்த. அவங்களோட உண்மையான வருத்தம் என்னன்னு புரியும். அப்புறம் பெரியத்த, ஒருவேளை அவங்க தப்ப திருத்திக்க முயற்சி பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தா நிச்சயமா அவங்க திருந்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பெரியத்த. நாங்க எல்லாருமே நம்ம குடும்பத்தோட மாலையில கோத்து வச்ச முத்து மாதிரி பெரியத்த. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அவங்கள தடுக்காம போயிட்டீங்கன்னா, அவங்கள இங்க இருந்து போக விட்டுட்டீங்கன்னா, அந்த மாலையில கோத்து வச்சிருக்க எல்லா முத்துக்களுமே செதறி போயிடும் பெரியத்த.
உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம குடும்பத்தோட ரூபத்துல இருக்க அந்த மாலை அறந்து போயிடும் பெரியத்தை. ப்ளீஸ் பெரியத்தை, அவங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க ப்ளீஸ். யார் என்னோட மனசை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள மன்னிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல சீமா. அதே மாதிரி முடியாத காரியமும் இல்லல்ல. நீங்க ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க பெரியத்தை. ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் இருந்தா இது வரைக்கும் எதுக்காகமா பிரேம மன்னிக்காம இருந்த?